அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு ஒன்றுக்குத்தான் எல்லாவற்றையும் தாங்கும் சக்தி உண்டு. அன்புள்ள தகப்பன் தன் சம்பாத்தியத்தினால் தன் குடும்பத்தை தாங்குகிறான். அன்புள்ள தாய் பிள்ளைகளின் மேலுள்ள பாசத்தால் கஷ்ட நஷ்டங்களை, பாடுகளை தாங்குகிறாள். பக்தி உள்ள பெற்றோர் தங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் ஜெபத்தில் தாங்குகிறார்கள். ஒரு விதவை தாய் தன் மகன் சூதாடுகிறான் என்று கேள்விப்பட்டு கண்ணீரோடு அவனை கண்டித்தாள். ஆனால் அவனோ தன் அன்பின் தாயின் வார்த்தைகளை கேளாமல் தொடர்ந்து சூதாடிய போது போலீசால் பிடிக்கப்பட்டான். அவனோடு கூட பிடிப்பட்ட மற்ற வாலிபர்கள் அபராத தொகையை கட்டி விடுதலையாகி விட்டார்கள். ஆனால் இந்த வாலிபனுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை கட்ட வழியில்லாததால் சிறையில் அடைக்கப்பட்டான். மகன் இப்படி தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானே என்பதற்காக அந்த தாயின் அன்பு குறைந்து போகவில்லை. ஒரு நாள் ஜெயிலின் ஜன்னல் கம்பி வழியாக மகன் வெளியே பார்த்தபோது தன் தாய் கருங்கல்லை உடைக்கும் கடின வேலை செய்வதை கண்டான். தாயின் கைகள் எல்லாம் ரத்தம் கொட்டியது என்றாலும் காலையிலிருந்து இரவு வரை கல்லுடைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து பல மாதங்களுக்கு பின் தன் மகனது அபராத தொகையை கட்டி மகனை விடுவித்தாள். அதன் பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் பல மடங்கு நேசித்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக மகன் பொறுப்பும் தேவ பக்தியும் உள்ளவனாய் மாறினான். வேதாகம வசனம்: அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எபேசியர் 4:2-3.